Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year. Moon Pictures தயாரிப்பில் அமீர் நடிப்பில் ஆதம்பாவா இயக்கத்தில் உயிர் தமிழுக்கு வெற்றி நடை போடுகிறது. This summer meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. குடும்பம் கொள்ளையடிக்க சவுத் மீடியா தடையாக இருப்பதால் தான் மேலும் பொய் வழக்குகளை கொண்டு கொண்டிருக்கிறது. பத்திரிகையாளர் தான் சரியா செயல்படலை அப்படிங்கறதான இப்போ சில விமர்சனமா அவர் மீது. சரிப்பா, பத்திரிகையாளராக அவர் சரியா செயல்படலை அப்படிங்கிறது நான் வந்து அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சொல்லுவேன். அவர் சில இடங்களில் மனிதராக கூட செயல்படல. பிரபாகர் ராஜாங்கிற அந்த எம்எல்ஏ தடுத்தும் அங்கிருந்த சீனியர் டிஎம்கே காரங்க தடுத்தும் சூழ்நிலையின் காரணமாக அது இல்ல, நீங்க அது தப்பு சொல்ல அது நம்ம ஏற்கல. அதே மாதிரி இப்ப நான் என்ன சொல்றேன், சவுக்கு சங்கர் மீது எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவுக்கும் அப்படி என்ன அக்கறை? காவல்துறை பத்தி காவல்துறையில் இருக்கக்கூடிய நீங்க வந்து சவுக்கு சங்கரோட இந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதும் அது அதிமுகவோட தொடர்பு படுத்துறதுனாலையும் நான் வந்து மற்ற கட்சிகளை பத்தி பேசல. அப்ப நம்ம வந்து கேட்கணும், இல்ல பாஜகவோ அல்லது மற்ற கட்சிகளோ வந்து அதிமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்த அளவுக்கு எதுவுமே அறிக்கையெல்லாம் அது மாதிரி எதுவுமே கொடுக்கல. வந்து அதிமுக பண்ண வேண்டியது எல்லாமே சவுக்கு சங்கர் பண்ணிட்டார். அதிமுக எதிர்கட்சியே எதுவுமே பண்ணல, சும்மா அப்படியே வேடிக்கை பாக்குது. சவுக்கு சங்கர் சரி அப்படின்னு சொல்லி வேடிக்கை பாக்குது. அப்போ நீங்க என்னன்னா, ஒரு திமுக காரன் என்ன பொறுக்கித்தனத்தை செய்தாலும் அதன் நியாயம் என்றீங்க. அதுக்கு பிரபாகர் ராஜா இல்ல, நீங்க சொல்லல சார், திமுக இல்ல, அது அந்த இஷ்யூ நீங்க திரும்பி அந்த ஒரு இஷ்யூ செய்தி வந்துச்சு. இல்ல, தொடர்ந்து சவுக்கு சங்கர் அவர்கள் திமுக அரசாங்கத்தை விமர்சித்து வராரு. அதுவும் பிலோ த பெல்ட்டா பேசுறாரு. இது இங்கதான் தப்பு செய்றீங்க. விமர்சனம் தொடர்ந்து இருந்துட்டே தான் இருக்கு. இங்கதான் நீங்க தப்பு செய்றீங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கு திமுக அரசாங்கத்தை எதிர்த்தார் இல்லையா, கடந்த 10 ஆண்டுகள்ல இன்னைக்கு திமுக விமர்சனம் பண்ணுவதை விட்ட அதிமுகவை மிக மோசமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதிமுக பொதுச் செயலாளர் அண்மையில வந்து யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தார். அந்த ஊடகத்துல பணி புரியக்கூடிய அவங்களுக்குமே ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருந்தார். சவுக்கு சங்கருக்கும் எடப்பாடிக்கும் அப்படி என்ன தொடர்பு இருக்கு? இது வந்து என்ன மாதிரியான கேள்வி அப்படின்னு தெரியல. திமுக காரர்கள் என்ன கருமத்தை செய்தாலும் அதெல்லாம் சரி. சவுக்கு சங்கர் இதுக்கு முன்னாடி கைதான போது அண்ணன் சீமான் ஆதரவு தெரிவிச்சார். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, சரிங்களா? அப்ப சீமானுக்கும் சவுக்கு சங்கருக்கும் என்ன தொடர்புங்களா? அப்படி ஆதரவு தெரிவிச்சார் தான் சீமான் வந்து கட்சி சின்னத்தை விட்டு கொடுத்த போது அதை பற்றி விமர்சனம் பண்ணினார். அப்போ அவர் வந்து நம்மள மாதிரி ஒரு மீடியா ஹவுஸ்ல வந்து வந்த பத்திரிகையாளர் கிடையாது. அவர் ஒரு இண்டிவிஜுவல் ஜேர்னலிஸ்ட். அதாவது என்னன்னா, இவங்களை திமுகவாக உருவாக்கிய ஒரு இண்டிவிஜுவல் ஜேர்னலிஸ்ட். இதே சவுக்கு சங்கர் ஒரு காலகட்டம் 2021 வரைக்கும் தேர்தலில் திமுகவுக்கு தான் பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப அன்னைக்கு கேட்பீங்களா திமுகவுக்கும் சவுக்கு சங்கருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு? சரிங்களா? அப்ப இன்னைக்கு நீங்க அவர் சவுக்கு சங்கர் பெண் எஸ்ஐகளை குறித்து அப்படி பேசினது மிக தவறு. அது ஒரு பெண்ணாக நான் அதை வந்து ரொம்ப வன்மையா கண்டிக்கிறேன், சரிங்களா? அதுக்காக சவுக்கு செய்கின்ற எல்லா விஷயங்களையுமே வந்து நான் சரின்னுலாம் சொல்றதுக்கு ஆள் கிடையாது. வந்து பெண்களை தரக்குறைவா பேசிட்டாரு அப்படிங்கறதுக்காக தானே வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணியிருக்காங்க. அப்ப இதை வரவேற்கணும்ல? இல்ல அதைத்தானே சொல்றேன். இருங்க, இல்ல நீங்க அதாவது இருங்க, சவுக்கு சங்கர் பெண்களை பெண் எஸ்ஐகளை தவறாக பேசினார். எஸ், பேசினார். அது உண்மையிலும் எல்லாருமே கண்டிக்கக்கூடிய விஷயம். நீங்க நானு எல்லா மனசாட்சி இருக்கிற எல்லாருமே கண்டிக்கக்கூடிய விஷயம், சரிங்களா சார்? 7-8 மாசத்துக்கு முன்னாடி இதே சாலிகிராமத்துல திமுக சேர்ந்த 2 பசங்க, ஒரு 23-24 வயசு பசங்க, அவங்க திமுக பிரமுகர். அவங்க அங்க ஒரு மீட்டிங் நடக்குது. எது? பேராசிரியர் அன்பழகனோட பிறந்தநாள் 100ஆண்டு விழான்னு சொல்லிட்டு அங்க அதுக்கு பெண்களுக்கு ஏதோ திட்டங்கள் கொடுக்கணும்னு நாம்கே வாஸ் ஏதோ ஒரு இது பண்றாங்க. அந்த நேரத்துல இந்த 2 பசங்க வந்து திமுக பிரமுகர்கள்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்க இருந்த பெண் காவலரை கையை பிடிச்சி இழுத்து அவங்க பாலியல் அத்துமீறல்ல ஈடுபடுறாங்க. அந்த பொண்ணு கேக்குள்ளேன்னு அழுகுது, சரிங்களா? நீங்க அதுக்கு என்ன பண்ணீங்க? பிரபாகர் ராஜான்னு சொல்லிட்டு அந்த பகுதி எம்எல்ஏ இருக்கார். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? போலீஸை நீங்க இவங்க 2 பேருக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் அவரை அவமானப்படுத்தினார். நான் இது தப்பா, இது வந்து தவறான தகவலை நான் கொடுக்கல. இன்னைக்கு மனசாட்சி ஏதோ 1-2 மனசாட்சி இருக்கின்ற நேர்மையான பத்திரிகையாளர்கள் அதை பதிவு செஞ்சிருக்காங்க, சரிங்களா? பிரபாகர் ராஜா இருங்க சார், அதுக்கும் சவுக்கு சங்கருக்கு என்ன? இருங்க சார், அதாவது ஒரு பெண் காவலரை
1000 பேர் இருக்கக்கூடிய இடத்தில் கையப்பிடிச்சி இழுத்தா அது நியாயம்னு பேசுகின்ற திமுக பெண் எஸ்ஐயை நான் வெர்பலா வந்து அபியூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை உடைக்கிறீர்கள். சரிங்களா? காலை உடைக்கிறீங்க, மென்டலி டார்ச்சர் கொடுக்குறீங்க. உங்களுக்கு நீதிமன்றமே தலையிட்டு உங்களை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ண சொல்லுது. சவுக்கு சங்கரை நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ நீங்க என்னன்னா, ஒரு திமுக காரன் என்ன பொறுக்கித்தனத்தை செய்தாலும் அதன் நியாயம்ன்றீங்க. அதுக்கு பிரபாகர் ராஜா இல்ல, நீங்க சொல்லல சார், திமுக இல்ல, அது அந்த இஷ்யூ நீங்க திரும்பி அந்த ஒரு இஷ்யூ செய்தி வந்துச்சு, அதை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து அவரை கைது இல்ல, அடுத்த நாள் காலையில நினைக்கிறேன் அதை கைது பண்ணாங்க. இல்ல அடுத்த நாள் கைது இல்ல. இந்த இஷ்யூ வந்து நாங்க நியூஸ் மாதிரி டிவில எல்லாம் ஒரு நிறைய அளவுக்கு அதை வந்து திரும்ப பேசிக்கிட்டே இருந்தோம். நிறைய பேர் ட்விட்டர்ல அதை எழுதிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, பாஜக காரர்கள்ல 1-2 பேர் கூட வந்து இதை பத்தின பெரிய அளவுல பேசினாங்க. சரிங்களா? அப்பயும் அன்னைக்குமே வந்து அதிமுக தரப்பில் கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக இது ஒரு பெரிய பேசு பொருளா மாத்தினதன் காரணமாகத்தான் பிரபாகர் ராஜாங்கிற அந்த எம்எல்ஏ தடுத்தும், அங்கிருந்த சீனியர் டிஎம்கே காரங்க தடுத்தும் அவங்க மேல சூழ்நிலையின் காரணமாக அது இல்ல, நீங்க அது தப்பு சொல்ல, அது நம்ம ஏற்கல. அதே மாதிரி இப்ப நான் என்ன சொல்றேன், சவுக்கு சங்கர் மீது எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவுக்கும் அப்படி என்ன அக்கறைன்னு சார், நீங்க இது அக்கறை கிக்கறைன்லாம் இருந்தன. இப்ப இதுக்கு முன்னாடி சாவித்திரி கண்ணன் இருக்கார் இல்லையா, சாவித்திரி கண்ணன் சீனியர் ஜேர்னலிஸ்ட், அவரை வந்து அப்படின்னா என்னன்னா, இதே திமுக அரசாங்கத்தை அவர் என்ன எழுதினார், அவரோட ஆன்லைன்ல என்ன எழுதினார் அவரோட பத்திரிகையில அப்படின்னீங்கன்னா, பிடிஆருக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே முரண்பாடு இருக்குது, 2 பேரும் கருத்து வேறுபாட்டால் ஒரு உள்ள புகைச்சல் இருக்குதுங்கிறத மட்டும்தான் அவர் எழுதினார். அந்த எழுதின அடுத்த நாள் காலையில அவரை நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. சரிங்களா? அப்ப அன்னைக்கும் இதே வந்து அவர் வந்து ஒரு இடதுசாரி பத்திரிகையாளர் அப்படின்றதுனால எல்லா இடதுசாரியாளர்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ணினாங்க, அந்த கைதை கண்டித்தார்கள். அப்ப நீங்க உடனே வந்து இடதுசாரிகளுக்கு ஏன் வந்து சாவித்திரி கண்ணன் மேல் இவ்வளவு அக்கறைன்னு கேட்பீங்களா? பத்திரிகையாளர்கள் நியாயத்தை பேசுகின்ற போது அவர்கள் தாக்கப்பட்டால் அதை கேட்பது ஜனநாயகத்தின் பண்பு, அது ஒரு ஜனநாயக கடமை. சவுக்கு சங்கருக்கு மட்டும் அதிமுக சப்போர்ட் பண்ணலாம். அன்னைக்கு சாவித்திரி கண்ணன் தாக்கப்பட்ட போதும் அதை கண்டித்தது. திமுக ஆட்சியில் நடக்குதுங்கிறதுனால வந்து கண்டிப்பா வந்து ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. நான் என்ன கேட்கிறேன், சவுக்கு சங்கர் அதிமுக அந்த தொடர்புங்கிறது என்னவா இருக்கு? அது ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கேன். இல்ல நீங்க இல்ல, இப்ப சவுக்கு சங்கருக்கும் அதிமுகவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பொது மேடைகள்ல வந்து நான் திமுகவின் அண்டா, நான் திமுகவின் சொம்பு அப்படின்னு சொல்கின்ற பத்திரிகையாளர்கள்ட்ட போய் உனக்கும் திமுகவுக்கும் என்ன, உங்களுக்கு திமுகவோட கான்ட்ராக்ட் கிடைக்குதா, திமுகவின் சார்பில் நீங்கள் அடிக்கடி வெளிநாட்டு பயணம் சென்று வருகிறீர்களே, அப்ப திமுகவுக்கும் வெளிநாட்டு அயலாக அணிக்கும் இந்த மெத்தபெட்டமைன் கடத்தலுக்கும் உங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னு எந்த பத்திரிகையாளராவது போய் திமுக காரங்களை இந்த மாதிரி கேள்வி கேட்க முடியுமா? கேட்டோம்னா அங்கேயே வாயை பொழந்துருவாங்க. அதான் திமுக காரர்களோட இயல்பு. சரிங்களா? ஆனா நீங்க வந்து இப்ப சவுக்கு சங்கர் வந்து பெண் சவுக்கு சங்கர் விவகாரத்தை அதிமுக இவ்வளவு தூரம் பெரிதுபடுத்துவதற்கான காரணம் என்ன, அல்லது சவுக்கு சங்கருக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுப்பதற்கான காரணம் என்ன? திமுக ஆட்சி நடக்குது, அதுல வந்து பத்திரிகையாளர் யூடியூபருக்கு ஒரு அநியாயம் நடக்குது, அதன் காரணமா இல்ல வேற இதுக்கு பின்னாடி அரசியல் கணக்கு இருக்கா? இல்ல நீங்க வேற ஏதோ அரசியல் கணக்கு இருக்காங்கன்றது உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் ஏதாவது கேமரா வச்சு பார்த்து சொல்லி நீங்க அதை டெவலப் பண்ணுங்க அந்த ஸ்டோரியை. பட் இது என்ன அப்படின்னீங்கன்னா, இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான திட்டம் இல்ல. தொடர்ந்து சவுக்கு சங்கர் அவர்கள் திமுக அரசாங்கத்தை விமர்சிச்சுட்டு வராரு, அதுவும் பிலோ த பெல்ட்டா பேசுறாரு. விமர்சனம் தொடர்ந்து இருந்துட்டே தான் இருக்கு. இங்கதான் நீங்க தப்பு செய்றீங்க. என்ன அப்படின்னீங்கன்னா, இன்னைக்கு திமுக அரசாங்கத்தை எதிர்த்தார் இல்லையா, கடந்த 10 ஆண்டுகள்ல இன்னைக்கு திமுக விமர்சனம் பண்ணுவதை விட அதிமுகவே அவர் மிக மோசமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அந்த வாய்ப்பு அதிமுக பயன்படுத்த இல்ல நீங்க அந்த அதையும் செக் பண்ணி பாருங்க. என்னன்னா, திமுகவை விமர்சனம் செய்கிறார், விமர்சனம் வேறு, திமுக செய்கின்ற குற்றங்களை அம்பலப்படுத்துகிறார். திமுக செய்கின்ற குற்றங்களை அம்பலப்படுத்துகிறார். செந்தில் பாலாஜி 395 கோடி ரூபாய்க்கு கரூர்ல அந்த பைபாஸ்ல வீடு கட்டுறாரு அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் வெளியெடுத்து கொண்டு வந்து சொன்னது சவுக்கு சங்கர். 10 ரூபா பாலாஜிங்கிற பேரே சவுக்கு சங்கரால தான் வந்தது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமாக வச்சு வைக்கிறார் அப்படின்னு. 2வது திமுக தொடர்புடைய G2ல அவர் மருமகன் அதோட தொடர்பு இல்லை, ரெக்கார்டு பூர்வமா அவர் தொடர்பு இல்லை சார். ஆனால்
ரெக்கார்டுக்கு வெளியே அவங்க தொடர்புல இருக்காங்க அப்படிங்கறதையும் இவ திரும்ப திரும்ப அப்போ நான் கேக்குறேன்னா இப்போ வந்து அதிமுக பண்ண வேண்டியது எல்லாமே சவுக்கு சங்கர் பண்ணிட்டார், அதிமுக எதிர்க்கட்சியே எதுவுமே பண்ணல, சும்மா அப்படியே வேடிக்கை பாக்குது, சவுக்கு சங்கர் சரி அப்படின்னு சொல்லி வேடிக்கை பாக்குது. இல்ல அதாவது என்னன்னா G2க்கும் சபரீசனுக்கும் தொடர்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கறத வந்து சொல்லிட்டு இருக்கிறது தான் அதிமுகவோட வேலைன்னு நினைக்கிறீங்களா? ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டா சவுக்கு சங்கர் அதை அம்பலப்படுத்துறாரு. ஒரு ஜேர்னலிஸ்டோட வேலை என்ன சார்? சரியான எதிர்கட்சியாக செயல்படும். அவர் அந்த வேலையை செய்யறாரு. ஒரு பத்திரிகையாளர் தான் சரியா செயல்படல அப்படிங்கறதான இப்போ சில விமர்சனமா அவர் மீது. சரிப்பா, பத்திரிகையாளராக அவர் சரியா செயல்படல அப்படிங்கிறது நான் வந்து அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சொல்லுவேன். அவர் சில இடங்களில் மனிதராக கூட செயல்படல. சரிங்களா? இப்போ வந்து ஸ்ரீமதி கேஸ்ல அந்த பொண்ணை பத்தின தவறான செய்திகளை கொடுத்தது, அந்த பொண்ணோட மரணத்துக்கும் காதல் இருந்ததுங்கிற மாதிரியான செய்திகளை கொடுத்தது. அப்புறம் ஒவ்வொரு இன்சிடென்ட்லையும் போலீஸ் தப்பு செய்யும் போது போலீஸ்க்கு அவர் வந்து பெரிய அளவுல சப்போர்ட் பண்றது, இது எல்லாத்தையும் நானுமே ஆதரிக்கல. ஆனா இன்னைக்கு வந்து நீங்க வந்து என்னன்னா இதை வந்து சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட மனுஷரோட நீங்க இதை சம்பந்தப்படுத்தி பாக்குறதுனாலதான் உங்களுக்கு இம்மாதிரியான கேள்விகள் வருகின்றது. இல்ல சார், நான் இதை முடிச்சு பண்ற நிறைய பேர் இருக்காங்க யூடியூப்லயும், நிறைய வந்து இவர் சொல்றது உண்மைன்னு நினைச்சு நிறைய பேர் ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க. அதுல ஒரு சில விஷயம் நீங்க சொல்லக்கூடிய குறிப்பிட்ட விஷயம்லாம் வந்து உண்மையுமே எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது அவர் கவனமா பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த இடத்துலதான் கவனச்சிதறல் காரணமா தானே இந்த காவல்துறை பத்தி காவல்துறையில் இருக்கக்கூடிய நீங்க வந்து சவுக்கு சங்கரோட இந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதும் அது அதிமுகவோட தொடர்பு படுத்துறதுனாலையும் இதை நீங்க நான் வந்து பத்தி பேசல. அப்ப நம்ம வந்து கேட்கணும், பாஜகவோ அல்லது மற்ற கட்சிகளோ வந்து அதிமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்த அளவுக்கு எதுவுமே அறிக்கையெல்லாம் அது மாதிரி எதுவுமே கொடுக்கலையே. சரி, இவங்க ஏன் எடுப்பாங்க? பாஜகவுக்கும் திமுகவுக்குள்ளேயே ஒரு அண்டர்கிரவுண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கத்தான் செய்யுது. சரிங்களா? இப்போ வந்து சபரீசனுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் எந்த தொடர்புமே இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது செய்தி. அதை அவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில ஒரு அண்டர்கிரவுண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்றதை ஏதோ நேர்மையான பத்திரிகையாளர் அதை எக்ஸ்போஸ் பண்ணினா அன்னைக்கு தான் அது உண்மை. செய்தி வேறு, உண்மை வேறு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தை நம்ம சுருக்கமா முடிச்சு. சரிங்களா? இல்ல நீங்க வந்து திரும்ப நீங்க ஒரு விஷயத்த இது பண்றீங்க. அதாவது ஏன் இந்த இடத்துல வந்து நம்ம சப்போர்ட் பண்றோம் அப்படின்னீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இவர்கள் பத்திரிகையாளர்களை இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் வந்துச்சா, அங்க ஒரு பத்திரிகையாளர் கேமராமேனை அடிச்சு உதச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண. இவங்க ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்து பத்திரிகையாளர்கள் இங்க பல்வேறு ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாகிறார்கள். இவர்களுடைய ஆட்சியில் அதிகம் ஒடுக்குமுறைக்கு ஆளானது பட்டியலின மக்களும் உங்களுக்கு இவங்களும் தான், பத்திரிகையாளர்களும் தான். அந்த வகையில இது ஒரு ஜனநாயக பண்பு கிடையாது சார். நீங்க இதை ஒரு மைக்ரோஸ்கோபிக்கா பார்க்காம ஒரு லார்ஜர் ஸ்கேல்ல பாருங்க. நீங்க ஒரு பத்திரிகையாளனை ஒடுக்குவது அப்படிங்கிறதும், உங்களை நான் விமர்சனம் பண்ணா கையை உடைப்பேன் காலை உடைப்பேன் அப்படிங்கிறதும், நீங்க வந்து இன்னைக்கு அதாவது திமுகல இருக்கிற ஆட்கள் மாதிரி உலகத்துல மேடை போட்டு பெண்களை அவமதித்தவன் எவனும் கிடையாது சார். மேடை போட்டு பெண்களை கேவலமான வார்த்தைகளை 10 மணிக்கு பேசினவர் தான் வெற்றி கொண்டாருங்கிற பேச்சாளர். சரிங்களா? தீப்பொறி யாரு? அது ஒரு கலாச்சாரம், பழைய விவகாரம் சார். இன்னைக்கு ட்விட்டரை தொடங்க என்னோட பேச்சு நீங்க ஏன் சார் அங்கெல்லாம் நீங்க ஏன் கவுண்டர் இல்ல அங்கெல்லாம் ஏன் சார் கவுண்டர் கொடுத்து இல்ல நீங்க என்னன்னா இன்னைக்கு வந்து என்னமோ வந்து அதாவது இதுக்கு நீங்க பத்திரிகையாளர் சர்மா அதை நான் ஒத்துக்கிறேன். இந்த இணையத்துல விளையாடுற இது திமுக காரர்கள்லாம் ஏதோ பெண் போலீஸை வந்து சவுக்கு அவர் பேசுனது கண்டிக்கத்தக்கது. ஆனா இவங்க எல்லாம் பயங்கர யோக்கிய சிகாமணிகள் மாதிரி பேசுறீங்கல்ல. நீங்கள வந்து இங்க வந்து இந்த 2011 மோடி ஐயாவும் ஜெயலலிதா அம்மையார் இங்க வந்த போது ஸ்டாலின் என்ன பேசினாரு அதெல்லாம் இன்னைக்கு நீங்களே இதுக்கு முன்னாடி நீங்க ஸ்டாலின் என்ன பேசினாருன்னு நீங்க எடிட் பண்ணும்போது அதை எடுத்து போடுங்க சார். அப்புறம் இந்த உதயநிதினு ஒரு சீப் ரேட்டட் இந்த மாதிரி பாலின வக்ரங்கள மேடைகள்ல பேசுற ஒரு ஆள் இருக்காரு. ஒரு சசிகலா அம்மையாரையும் எடப்பாடியையும் குறித்து அவர் எவ்வளவு கேவலமா பேசினார். போட்டோ தெருவா தூக்கிட்டு போயிட்டு எவ்வளவு கேவலமா பேசினார். அப்போ நீங்க அதாவது பெண்களை இழிவாக பேசுவதும் பெண்களை பாலியல் ரீதியாக தொடர்பு படுத்தி கேவலமா பேசுறத ஒரு கொள்கையாக வச்சிருக்க திமுக காரனுக்கு சவுக்கு சங்கர் இப்படி பேசிவிட்டார் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது, அருகதையும் கிடையாதுன்னு தான் நான் இங்க பதிவு பண்றது. ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year. மூன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அமீர் நடிப்பில் ஆதம்பாவா இயக்கத்தில் உயிர் தமிழுக்கு வெற்றி நடை போடுகிறது. This summer meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.